மதுரை மாவட்ட கடை இலக்கிய பெருமன்றம் ஒரு கவிதை பயிலரங்கை ஒரு நாள் பயிற்சியாக கீழக்கோயில்குடி சமணர் படுகையில நடத்தினோம். அதற்கான பயனாளிகள் ஒவ்வொரு கல்லூரியிலும் இருந்து 2 பேர், தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பேர், ஒரு 30 மாணவர்கள், அவர்களோடு சேர்ந்து இளம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் ஒரு 10 பேர், 40 பேர். அந்த நிறைவு விழாவுக்கு நமது பாராட்டுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வருகை தந்திருந்தார். தோழர், இது மதுரை மாவட்டத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி அல்ல, இது மாநிலம் தழுவியதாக நடக்கக்கூடிய நல்ல திட்டம். ஆகவே நாங்கள் விரைவில் மாநில அளவில் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில மிக விரிவான ஒரு ஏற்பாடு. ஆனா இது என்ன ஒரு சோகம்னா, யாருக்கெல்லாம் பயிற்சி தேவையில்லையோ அவங்க கிட்ட பேச வேண்டிய ஒரு நிலை. பயிற்சி எடுக்க வேண்டியவங்க பூரா காலம் கருதி, அதை காலமும் கருதிங்கிற போல நீங்க காலத்தை எடுத்துக்கீங்க நாங்க போறோம்னு விட்டு பயிற்சி பெற வேண்டியவர்கள் போயிட்டாங்க. இப்ப யாருன்னா, நீங்க இந்த கவிதையிலே ஆழங்கால் பட்டவர்களிடம் நான் பேசணும். இது பெரிய சிக்கல். அது இருந்தாலும் மிக முக்கியமான தலைப்பா கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்னன்னா, நம்ம பொதுச் செயலாளருடைய திட்டமிடல் எப்படின்னா, காலமும் கவிதையும் என்பது ஒரு பெரிய ஒரு அகன்றுபட்ட ஒரு செய்தியை உள்ளடக்கியது. நம்ம நீங்க தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கிறதுல அடிப்படையா அதுக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு. அந்த தியரி சொன்ன பின்பு என்ன பண்ணிட்டான்னா, உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்லை, காலமும் இடமும் தவிர என்கிறது போல காலமும் கவிதையும், காலத்தோடு சேர்ந்து கவிதைகள் பயணிக்கும் போது என்ன நிகழ்கிறது என்கிற பொது தலைப்புல அதை எழுதுகிற கவிஞர்கள் வடிவம், கருத்து என்ற 3 செய்திகளை முதல் 3 அமர்வுகளிலும், இந்த கருத்துக்கள் என்கிற விதத்திலிருந்து முகிழ்க்கிற கவிதையில் பெண்கள், கவிதையில் விளிம்புநிலை மக்கள், கவிதையில் பின்னவினித்துவ வீச்சு என்கிற விதத்தில் தான் திட்டமிடப்பட்டது. இப்ப எல்லாம் மாறிட்டு கருத்திலிருந்து முதல்ல வந்துட்டு நம்ம வடிவத்துக்கு உள்ள போறோம். இது உங்கள்கிட்ட பிரச்சனையே இருக்காது. புதிய மாணவர்களா இருந்தா, பயிற்சி எடுக்கிறவர்களா இருந்தா உண்மையிலேயே அது கொஞ்சம் சிக்கல் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவிதைக்கு முதன்மையான தேவையே வடிவம் தான். இந்த வடிவம் என்பதில் கவிதையை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள் என்ன நினைப்பாங்க, வரியினுடைய அமைப்பு மட்டும் தான் நினைப்பாங்க. ஆனா அது அல்ல. கவிதைக்கான விளக்கம் இன்னமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. கிட்டத்தட்ட கவிதையும் கடவுளும் ஒன்று, சொல்லி முடிக்கவே முடியாது. அப்படி வர்ணிக்கக்கூடிய அந்த கவிதையிலே வடிவம் என்பது எந்த இடத்தை வைக்கிறது இல்லைங்களா? இதுல மரபு சார்ந்த கவிதைகள்ல தமிழ் மிக உயர்ந்த இடத்துல ஏற்கனவே 2600 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெரிய சாதனை அளவாக சங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்டு அற்புதமான கருத்து புதையலாகவும் நிறைய செய்திகளை உள்ளடக்கியதாகவும் நமக்கு இன்றைக்கும் நமது சொத்தாக இருக்கிறது. அதற்கு பின்பும் கூட மரபிலே 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செழித்திருந்த நாம் ஏன் புது கவிதைக்கு வர வேண்டியது இருந்தது என்பதையே நாம் பார்க்கும்போது, உலகிலே ஏற்படுகிற கவிதை மாற்றம், இலக்கிய மாற்றத்தை உள்வாங்கிய நமது முன்னோடிகள், எழுத்து முன்னோடிகள், கவிதை முன்னோடிகள், அதில் குறிப்பாக மகாகவி பாரதி தன்னுடைய 39 வயதுடைய அந்த வாழ்க்கையிலே வாரணாசியில் இருக்கும் போதும், பின்னர் வந்த பாண்டிச்சேரி காலங்களிலும் அவர் தேடி வாசித்த உலக இலக்கியங்களில் ஏற்படுகிற மாற்றத்தை உள்வாங்கிய காரணத்தாலும் 1. 2, காலத்தின் தேவை மாற்றம். அது நம்ம கார்ல் மார்க்ஸ் அருமையா சொல்றாங்க. மாற்றமில்லாத ஒரு செய்தி என்பது உலகத்தில் இருக்க முடியாது என்பதுதான். மாற்றம் ஒன்றே நிலையானது. அது கவிதையை விட்டு வைக்க போவதில்லை. ஆகவே செழித்த மரபுள்ள இலக்கணத்தோடு எழுதப்பட்ட கவிதையிலிருந்து இலக்கணத்தை உடைத்துக் கொண்டு எழுத வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்பது, நீங்க அதுல நிறைய ஆழங்கால் பட்டவங்க. அந்த தேவை நவீன வாழ்க்கை முறையிலே இருக்கிற சிக்கல்களை சொல்வதற்கு பழைய மரபிலே போதாமைகள் நிறைய இருந்தன. மேலும் இந்த வடிவம் என்று நாம எடுத்திருக்கோம் இல்லையா,
அந்த வடிவத்தை ஒரு சட்டகமாக வைத்துக் கொண்டு உள்ள எதை வேண்டாலும் எழுதுவது என்கிற ஒரு பேச்சு வந்துட்டு அத வாரியார் சாமிகள் கூட கிண்டலா சொல்லுவார். அதாவது மரபு கவிதையை பற்றி எழுதுகிற பின்னே எழுதுகிற நானும் கவிஞன் என்று சொல்லிக்கிறவர்கள் எப்படி எழுதுறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார். குப்பன் அவன் குளிக்க போனான், அப்பனும் கூட போனான், எப்படா வந்தேன் என்றான், இப்பத்தான் வந்தேன். அது போல ஒரு கேலியும் கிண்டலுமாக. ஆனால் அதை நீங்க அசை பிடித்து இலக்கணம் பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஆனா அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? எதுவுமே இல்லை, எந்த செய்தியும் அதுல இல்லை. அதை நோக்கி பயணிக்கிற தமிழ் கவிதையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். இலக்கணம் தடையாக இருக்கக்கூடாது, அல்லது பாதுகாப்பாக இலக்கணத்தை பிடித்துக் கொண்டு இவர்கள் கவிதை என்கிற பெயரிலே ஒரு தரம் குறைந்த செய்திகளை பதிவாக்கி விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடும், ரெண்டு நோக்கத்தோடும், கால தேவை ஒன்று, வெளி உலக மாற்றங்கள் இரண்டு, அதை கடைபிடிக்கிற அடிப்படையில நாம 1910 21 தன்னுடைய மரண காலத்திலே ஒரு 10 வருடங்களுக்குள்ள வசன கவிதைகளை பாரதி முதல்ல எழுத ஆரம்பிக்கிறார். இந்த வசன கவிதைகளை இப்ப கூட சமீபத்துல மீண்டும் ஒருக்கா வாய்ச்சி பார்த்தேன். அதுல கவித்துவம் கம்மியாக இருந்தாலும் தத்துவார்த்த சிந்தனைகள்ல மிக உயரமா இருக்கு. காட்சிகள், கடல், ஞாயிறு என்று அவர் எழுதி குவிக்கிற அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா பின்னாடி வந்த புது கவிதை, நவீன கவிதை, பின்னவீன கவிதத்துக்கு அங்கேயே அச்சாரம் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ வடிவம் மரபுல இருந்து மாறியாச்சு. மரபுல சொன்னீங்கன்னா நீங்க வகுப்பு எடுக்கலாம், இலக்கண வகுப்பு. நிறைய கவிஞர்கள் இங்கே இருக்கிறீங்க. நமது அமீர் முஸ்தபா விட்டீங்கன்னா அதுவே ஒரு வகுப்பாக எடுக்க முடியும் அவர்னால. மரபு கவிதையில எப்படி எழுத்து, அசை, சீர், அடி, தொடை என்று நம்ம ஆரம்பிச்சோம்னா அது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படி ஏற்பட்ட அந்த இலக்கண முறைகள் நமது சிந்தனை போக்குக்கு, கவிதையுடைய சிந்தனை போக்குக்கு, வீச்சுக்கு தடையாக இருந்த காரணத்தெல்லாம் உடைச்சு வெளியே வந்துட்டோம். அப்ப ஏற்பட்ட அந்த பெரும் சச்சரவுகள் தமிழ் இலக்கிய உலகில, கவிதை உலகில அப்ப ஏற்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்து இதழ்களை படித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விவாதங்களை எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமான விவாதங்கள் எல்லாம் போயிருக்கும். புது கவிதை தேவை என்பதற்கு ரொம்ப அற்புதமா ஒரு கவிதையை சொல்வார் மு. மேத்தா அவருக்கு. யாப்புடைத்த கவிதை என்பது முகில் உடைத்த மாமலை, அணை உடைத்த காவேரி, முரட்டு தோல் உரித்த பலாச்சொலை. மிக எளிமையா சொல்றார். இது போல நிறைய புது கவிதைக்கான இலக்கணங்களோடு பாடப்பட்ட பல கவிதைகள் இருக்கு. அது கூட நாம ஒதுக்கி வச்சிடலாம். இப்ப இந்த வடிவம் என்று சொல்லும் போது எங்கே கவிதை இருக்கிறது, அல்லது வடிவம் என்று சொல்லும் போது எது வடிவம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுலதான் உண்மையான கவிதைகளும் நிற்கிறது, வடிவத்தில் தான் நிற்கிறது. அவனுடைய உள்ளத்து உணர்ச்சிகள், அனுபவங்கள், அதை சொல்லக்கூடிய முறைகள் அனைத்தும் பின்னித்தான் ஒரு வடிவத்தை எடுக்கிறது. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, கவிதையை எழுதி புகழ்பெற்ற ஒருவர் கூட ஒரு கவிதைக்காக உட்கார்ந்து எழுத ஆரம்பித்ததும் மீண்டும் அவர் வாசித்து பார்க்கும் போதும் எங்கே ஒரு வடிவத்தை நாமளே விட்டிருக்கிறோமே, கவிதையாக வரலையேன்னு சொல்லுவோம். இப்ப இலக்கணம் இல்லை அந்த கவிதைக்கு, ஆனால் அதை ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவிதையினுடைய உயிர்ப்புக்கு தேவையான சொற்சேர்க்கையும் அமைப்பு முறையும் அதில் அமையவில்லை. ஆகவே இது கவிதையாக முழுமை பெறவில்லை என்று எழுதிய கவிஞனை உணரலாம். எழுதி முடித்து வெளியே வந்தது விமர்சனத்துக்கு வந்துடுது. இப்ப நாமெல்லாம் பார்க்கிறோம், எழுதிய பின்பு கவிதை கவிஞனுக்கு சொந்தம் இல்லை, சமுதாயத்திற்கு சொந்தம். இப்ப கலாபிரியா அவர்களோ அல்லது நமது தோழர் வண்ணதாசன் அவர்களோ நமது பெரும் கவிஞர் சிற்பி அவர்களோ எழுதிய கவிதைகள் இன்று அவருக்கு மட்டுமல்ல நாடு பூரா விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது, மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த உரிமை சமுதாயத்திற்கு வந்து விடுகிறது என்று அர்த்தம். அப்படி வந்த உரிமையின் மீது சிந்திக்கிற உரிமையும் மக்களுக்கு. இந்த வடிவம் சரியா அமையலையேம்மா. இப்ப என்னதான் வடிவம் இல்லைங்களா? இந்த வடிவத்தின் மீது பின்னாடி வர்றவங்க இப்ப எல்லாம் இந்த நவீன காலத்துல இப்ப முதல்ல வசன கவிதை வந்தது,
பின்னாடி வானம்பாடி கவிஞர்கள் வரும்போது அதுவே புது கவிதையாக அவதாரம் எடுத்தது. அதுல பல கவிதைகள் உங்களுக்கு உதாரணமா இருக்கும். மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களுக்கு நேரத்தை நான் விரைவுபடுத்த விரும்பல. அதற்கு பின்பு நவீன கவிதையாக வடிவம் எடுத்தது, பின் நவீன கவிதையாக வந்தது. இப்போது இன்னும் எதெல்லாம் சொல்றோம். அந்த கவிதைக்குள்ள சரியலசம் இருக்குங்கிறான், இருத்தலியம் இருக்குங்கிறான், பெண்ணியம் இருக்குங்கிறான், கலித்தியம் இருக்குங்கிறான், எவ்வளவோ கருத்துக்களை நிறைய சொல்றான். கட்டுமானமாக இது கவிதையா இல்லையா என்று முடிவு செய்யக்கூடிய ஆற்றல் வடிவத்துக்கு மட்டுமே உண்டு. அந்த வடிவத்தை கை கொள்வது எப்படி என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுப்பதை தவிர அதற்கென்று தனியாக வேற பயிற்சி இல்லை. பிறர் எழுதிய கவிதைகள், புகழ்பெற்ற கவிதைகள் அல்லது தன்னுடைய கவிதைகளை மீள் வாசிப்பு செய்வது என்கிற விதத்தில் தான் ஒரு கவிதையினுடைய வடிவம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்புதான் பிடிபடும். எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பிடிபட்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப நானும் தோழர் முஸ்தபா அவர்களும் புதிய காற்று ஆபீஸ்ல பல நாட்கள் கவிதையை பற்றி விவாதித்திருக்கோம். யவனிகா ஸ்ரீராமும் நானும் காரசாரமா விவாதித்திருக்கோம். கவிதை என்பது எது? பேசி முடிஞ்சா முடியல, பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக வடிவம் என்பதை தீர்மானிக்கும் உரிமை எழுதுகிற கவிஞனுக்கும் அதை வாசிக்கிற நேசர்களுக்குமே உரியது. அதை இப்படித்தான் வரமைப்படுத்த முடியாது. ஆனாலும் கூட வாசிக்கிற வாசகனுக்கு தானே யோசிக்கக்கூடிய ஒரு இடத்தை, ஒரு ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அப்படி வழங்கக்கூடிய கவிதை எதுவோ அது உயர்ந்த கவிதையாக விமர்சகர்களால் பார்க்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று சொன்னார் தன்னுடைய உரையில. மற்றும் ஒன்று, நவீன கால கவிதை எழுத்துக்களிலே குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை, பங்கை வகிக்கிறது என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப குறியீட்டுக்கு என்னுடைய கவிதை தொகுதி தொலைந்து போன நடைவண்டிகளை நான் விமர்சனம் வாங்க விரும்பிய ஒரே கவிஞர் சிற்பி அவர்கள். அவரை பார்த்துட்டு அந்த புத்தகத்தை கொடுத்து, என்னுடைய முதல் தொகுப்பு 2010 வந்தது, அதை முழுமையாக வாசித்து விட்டு அவருக்கு எனக்கு கொடுத்த விமர்சனம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இவர் ஒரு மிகச்சிறந்த குறியீட்டு கவிஞராக வருவார். ஒன்று. இரண்டு, இவர் முதல் முறையாக இந்த கவிதை புத்தகத்தை எழுதுகிறார் என்பது நம்பவே இயல முடியாத அளவுக்கு கவிதையில எழுதுகிறார். இவர் உழைப்பு மட்டும் இவரோட இருந்தா நிறைய செய்யலாம்னு சொன்னார். அதுல ஒரு குறியீட்டு கவிதை அவர் வியந்து சொன்னது என்னவென்று சொன்னால், ஒரு சின்ன கவிதை தான். கண்மூடி திறந்தேன், என் வீட்டு சுவற்றில் அமர்ந்து அழகு காட்டிய வண்ணத்து பூச்சியை காணவில்லை, அருகில் வீங்கிய வயிறுடன் ஒற்றைப்பள்ளி. இதுதான் கவிதை. இப்ப எழுதிய எனக்கு ஏற்படுகிற சிந்தனையை தாண்டி சிற்பி அவர்களுக்கு சமகாலத்திலே இருக்கிற இப்ப பின்காலனிய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதோடு அவர் ஒப்பிட்டு தன்னுடைய விமர்சனத்தில் எழுதியிருக்கார். ஒரு எளிய மனிதர், அவருடைய உழைப்பு, அந்த உழைப்பை சுரண்டி சாப்பிடுகிற வேலையை கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் எளிதாக செய்து விடுகிறார்கள், அந்த தடையமே இல்லாமல் செய்து விடுகிறார்கள் என்பதை இந்த கவிதை குறிக்கிறது என்று ஒருவர் சொன்னார். குறியீடு என்பது எப்படிங்கிறதுக்கு அவரே ஒரு அழகு ஒரு விமர்சனம் சொல்றார். இன்னும் ஒரு கவிதையிலே ஸ்பேஸ், இதெல்லாம் தான் கவிதையினுடைய வடிவம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்பேஸ், அதுல என்னுடைய கவிதையை இன்னொரு கவிதையை நான் உதாரணமா சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் தொலைந்து போன நடைவண்டியில இருந்த கவிதை தான். இது ஒரு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்பட ஒரு 3 பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டத்துல இருக்கு. ஒரு 7 பதிப்பு போயிட்டு இப்ப 8வது பதிப்பு புதுசா தயாராகிட்டு இருக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல. இந்த கவிதை புத்தகங்களை வாசித்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அந்த எண்ணை தேடி பிடித்து என்கிட்ட கேட்கும் போது 2 கவிதைக்கான விளக்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று, தெரியவே இல்லை என்கிற தலைப்பிலே நான் எழுதிய ஒரு கவிதை. அந்த கவிதையை சொல்லிடுறேன், அது உங்களுக்கு என்ன விதமான உணர்வுங்கிறத பாருங்க. எங்கள் வீட்டு தெருவில் ஒரு நாய் இருந்தது, எங்கள் வீட்டு தெருவில் ஒரு நாய் இருந்தது, நானும் இருக்கிறேன். நாய் எதிர் வீட்டு பெண்ணை வாயால் கடித்தது. நாய் பிடிக்க வந்த நகராட்சிக்கு மட்டுமல்ல, யாருக்குமே தெரியவே இல்லை என்னை. இதுதான் கவிதை. அதுக்கு தலைப்பு தெரிவதே இல்லைங்கிறது தலைப்பே. இத மாணவர்கள் கேட்பான், என்ன சார் சொல்ல வர்றீங்க?
ஐயா உனக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நாய் இருந்ததுன்னு சொன்னேன், இப்ப இல்லை என்பது அது சுட்டி காட்டுது. நாய் எதிர் வீட்டு பெண்ணை வாயால் கடித்ததுன்னு சொன்னேன், என்னை பற்றி நான் சொல்லிக்கிறல, இப்ப நான் என்ன செய்திருப்பேன் என்கிற யூகத்தை உனக்கு விட்டு விடுகிறேன். அது நாயால் வாயால் கடித்து விட்டு மாநகராட்சியால் பிடிக்கப்பட்டு போய்விட்டது. கண்ணால் தினம் தினம் கடித்துக் கொண்டிருக்கிற என்னை யாருக்குமே தெரியவே இல்லை என்கிற ஒரு இடைவெளியை இந்த கவிதை கொடுக்கிறது, யோசிப்பை கொடுக்கும். சரிங்களா? இன்னொரு கவிதை ரொம்ப குட்டி கவிதை, ஆனா அதுக்கு தலைப்பு பெருசா வச்சிருக்கார். பறந்து கெடுக உலகை இயற்றியான். அந்த தலைமை பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்கிற வள்ளுவருடைய தலைமை தூக்கி போட்டிருக்கிறாரு அப்படின்னு. ஆனா கவிதை 4 வரிதான். நகரத்து தெரு ஒன்றின் வளைவின் இருட்டு, நகரத்து தெரு ஒன்றின் வளைவின் இருட்டு, திணிக்கப்பட்ட தவறுகளுடன் படுத்தவளும் படைத்தவனும் உறக்கம். இதான் கவிதை. திணிக்கப்பட்ட தவறுகளுடன் படுத்தவளும் படைத்தவனும் உறக்கம். இதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமான்னு தெரியல, இதான மாணவர்கள் கேட்பாங்க. அப்ப விமர்சனம் என்று வரும்போது படைத்தவனை நோக்கி நாம் கேள்வி கேட்பது போல, வறுமையை அந்த பெண்ணுக்கு திணித்த ஆண்டவன் அங்கு தூங்கி விட்டான் என்பதுதான் அவருடைய பதில். ஒரு கவிதையினுடைய கட்டமைப்பில் குறியீடு, ஸ்பேஸ், அப்புறம் நாம முன்ன சொன்னோம் இல்லையா படிமம், அது வெண்பா போல, அது இப்ப சமகாலத்துல எடுத்தா வெண்பா போல என்று சொல்லுவாங்க. அது படிமமோடு ஒரு கவிதை எழுதுவது மிக சிறப்பானது என்கிற விதத்துல சொல்றாங்க. அதுக்கு அதிகமாக நாம் அரங்குகளிலே பயன்படுத்தக்கூடிய உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரமிழோட கவிதைகள். சிறையில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காட்டின் தீரா பக்கத்தில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சுருக்கமான கவிதை. ஆனா அந்த கவிதையை இது வெறும் பிக்சரைசேஷன் என்று நாம் எடுத்துவிட முடியாது, இது வெறும் காட்சிப்படுத்துவது என்று எடுத்துவிட முடியாது. அது சொல்லக்கூடிய செய்தி மிக விரிவானது. ஒரு மனதிலே ஒரு ஆழமான செய்திகளை படிமமாக வைப்பதால் படிமத்திற்கு ஒரு சிறந்த சான்று. குறியீட்டுக்கு சொல்லிட்டோம், படிமத்துக்கு சொல்லிட்டோம். உத்தி என்கிற வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கவியரங்கங்களிலே பெரும்பாலும் உத்தி பெரிய வெற்றியை அடைய முடியும். உங்களுக்கு புத்தகத்தில் எழுதுகிற கவிதையை காட்டிலும் கவியரங்கத்தில் தான் உத்தி மிக பெரும் வெற்றியை கொடுக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு முறை ஒரு கவியரங்கத்துல பாடின அந்த பாட்டு எனக்கு என்றோ கேட்டது, இன்னும் மறக்க முடியல. உத்தி. கண்ணதாசனுடைய கவியரங்கம். கண்ணதாசா மற்றவரெல்லாம் செட்டி நாட்டில் ஆளுக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கும் போது நீதான் வெள்ளை தாளுக்கு கடன் கொடுத்தவன். நெல்லை ஜெயந்தா. இது ஒரு உத்தி தானங்க. அதாவது வாசிப்பு கவிதைகளை மீண்டும் வாசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம், அல்லது உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய நேரம் இருக்கலாம், சிந்திக்கக்கூடிய ஒரு கனம் இருக்கலாம். ஆனால் கவியரங்க கவிதைகளிலே பேசி முடிக்கிற அந்த தருணத்திலே நீங்க உணர்ந்து கைதட்டினால்தான் அதுக்கு உத்தி தான் கை கொடுக்கும். ஆச்சுங்களா? முரண் என்கிற ஒண்ணு சொன்னோம். முரணுக்கு ஒரு சான்று சொல்லிடுறேன். முரண் கவிதைகள் என்று வரும்போது எனக்கு மனதிலே நிற்கக்கூடிய ஒரு உயரிய கவிதை என்று சொன்னால் தமிழவன் எழுதிய அருமையான ஒரு கவிதை. அதுவும் சின்ன கவிதை தான். பெரிய கவிதையை நாம ஒரு ஒட்டடை பாலச்சந்திரன் தான் நல்லா சொன்னார். பெரிய கவிதைகள் வாசிக்கும் போது இன்பம் மயக்கலாம், மீண்டும் எடுத்து சொல்லும் போது நமக்கு கை கொடுக்காது. மரபு கவிதை போல கை கொடுக்காது நவீன கவிதைகள். ஆகவே சின்ன கவிதைகளாக நம்ம எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பசிக்கடியில் தினம் தினம் செத்து நேற்று பகல் 12:30 அந்த தண்டவாளத்தில் பிழைத்தால் பிச்சைக்காரி, நாங்கள் பார்த்து சிரித்து விட்டு மேட்னிக்கு போனோம். இதான் கவிதை. இப்ப பிச்சைக்காரி பசிக்கடியில் தினம் தினம் செத்துங்கிறார். எங்க செத்தால ஒரு பிழைக்க முடியும்? மரணம் என்பது ஒரு முறைதான், முடிஞ்சு கதை. ஆனால் தினம் தினம் ஏன் செத்து என்று சொல்லும் போது பசியின் கொடுமை ஒவ்வொரு முறையும் ஏற்படும் போது ஒவ்வொரு மரணம் போல. ஆனா அந்த பசி போன பல அடிக்கும் ஒரு பிழைத்துக் கொள்கிறார். தினம் தினம் செத்து. ஆனா ரயில் அடிபட்டு செத்து போறா, மரணித்தாள் என்று சொல்வதற்கு பதிலாக நேற்று பகல் 12:30 அந்த தண்டவாளத்தில் பிழைத்தால் பிச்சைக்காரி. ஏன்? இந்த அவஸ்தையிலிருந்து விடுதலை, பிழைத்து போனால்.
இது எப்படி முரண் எப்படி கொண்டு வந்து அதுல சேர்க்கிறாங்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய சான்று. நிறைய இருக்கு. நான் காலம் கருதி இந்த தொன்மத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லிடுறேன். இதெல்லாம் கவிதையினுடைய வடிவமைப்புக்கு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதில் ஏற்படுகிற புதிய இலக்கணங்களுக்கான சான்று தான் நான் சொல்றது. இன்னும் நிறைய விரிவா இருக்கு, அதை சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு வர்ற நவீன கவிஞர்லாம் பாத்தீங்கன்னா அகிலா கிருஷ்ணமூர்த்தி உள்பட எங்களது தோழர் நம்ம மஞ்சுளா போல ஐயா உலகிலேயே மிகப்பெரிய சிறந்த கவிஞர் இப்போ தொடர்ந்து 6 கவிதை புத்தகங்களை கொடுத்துட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார் எங்க பேராசிரியர் முஸ்தபா சார். இப்படி நிறைய நீங்க அதுல ஆழங்கால் பட்டவர்கள் சுருக்கமா தொட்டு காட்டுறேன். இப்ப தொன்மத்தை பற்றி சொல்லும் போது அருமையா அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். நவீன சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமேந்தி. எலெக்ஷன் வருது இல்லையா, இந்த எலெக்ஷன் வந்துருச்சு இப்ப, அதனாலதான் இந்த உதாரணத்தை எடுத்தேன். சரிங்களா? நவீன சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். எனக்கு போடு, நாட்டை காப்பாத்திடுறேன், நான் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், என்னை மாதிரி யோக்கியம் உலகத்திலே இல்லைன்னு நிறைய நலன்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. கையில் மாலையுடன் யாரு? குருட்டு தமேந்தி, வாக்காளர்களாகிய நாம். பார்த்துக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஆகவே நாம எடுக்கிற செய்தியை மனம் கொள்ளத்தக்க வகையில் அடுத்த தலைமுறை அதை உணர்ந்து செயல்படக்கூடிய வகையில் யாரெல்லாம் கவிதை எழுத முடிகிறதோ அவர்களெல்லாம் நல்ல வடிவமைப்பை கை கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். கவிதையினுடைய வடிவம் ஒருவரை உச்சகட்டத்தில், கருத்து கூட 2ஆம் பட்டம் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா இல்லைன்னா வெறும் பிரச்சார பாடலாக மாறிவிடும். வெறும் கருத்தை மட்டும் வைத்து ஒருத்தர் கவிதை எழுதணும்னு நினைச்சாருன்னா அது பிரச்சார பாடல்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு முஸ்தபா. சில நீங்க இன்னும் கொஞ்சம் மாறி வாங்க, இப்படி வந்துருங்க வெளியே, இல்லாட்டி வெறும் பிரச்சார நெடி அடிக்கும் அந்த கவிதையில என்று சொல்லுவார். ஆகவே வடிவம் என்பது உயிர் நாடியான மிகச்சிறந்த கவிதை. வடிவம் என்பது மிகச்சிறந்த ஒரு செய்தி. அந்த செய்தியை நீங்கள் கொஞ்சமாவது உள்வாங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய பேச்சுக்கு அர்த்தம் உண்டு என்று சொல்லி இந்த அருமையான ஏற்பாட்டை செய்த எங்களுடைய மாநில தலைவர், மாநில செயலாளர், அன்புக்குரிய தம்பி கண்மணியோடு இணைந்து செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். நன்றி, வணக்கம்.